வணக்கம் என் தாயக உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலி ஊடாக நேற்றைய நாளிலே மணக்காட்டு பகுதியிலே ஒரு ஒரு துன்பகரமான சம்பவம் ஒன்று நடந்தேறியது. அந்த வகையிலே நாங்கள் நேற்றைய நாளிலே ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம். அது இன்றைய நாளும் 2வது நாளாக காணாமல் போன அந்த காணாமலுடைய உடல் இன்னும் எடுக்கப்படவில்லை. அவருடைய அவர்களும் அந்த ஊரை மணக்காட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் அல்லது மணக்காட்டு ஊரை சேர்ந்தவர்களும் அட்டை தொழிலாளிகளும் சேர்ந்து இன்றைய நாளிலே பெரிய ஒரு தேடுதலை இன்றைய நாளிலே நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். தற்போது அது கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். 5 மணிக்கு பிறகு அதை தாங்கள் திருப்பி தொடர்வதாக அங்கே இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள். நானும் அந்த இடத்திலே நேரடியாக சென்று கடலுக்கு எல்லா காணொலிகளையும் பதிவேற்றியிருக்கிறேன். நானே நேரடியாக சென்று அந்த காணொலியை எடுத்திருந்தேன். இது யாருடைய காணொலியும் அல்ல. அந்த வகையிலே அந்த காணாமல் போனவருடைய உடல் இதுவரை நேரமும் மீட்கப்படவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் சற்று ஓய்விடுவதற்காக கரை திரும்பி இருக்கிறார்கள். நானும் அந்த இடத்தை விட்டு கரை திரும்பி இருக்கின்றேன். இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்ல போனால் அந்த இடத்துக்கு நேற்றைய நாளிலே எங்களுடைய கடல் தொழில் பரிசோதகர் வந்து சென்றிருக்கின்றார். இன்றைய நாளிலும் எங்களுடைய கிராம அலுவலகரும் அந்த இடத்திலே வந்து சென்றிருக்கிறார். ஆனால் எல்லா அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்து செல்கிறார்களே தவிர ஆனால் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையிலும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும் அந்த ஊரை சேர்ந்த சிலர்களும் இந்த கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு எங்களுடைய கடற்படையும் தங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யவில்லை. இதுவரை நேரமும் கடற்படையுடைய உதவியும் இதுவரைக்கும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், ஆனால் கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவிலே கடற்படை முகாம் இருக்கிறதாகவும், ஆனால் இதுவரைக்கும் கடற்படை தங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யவில்லை என்றும் அந்த ஊர்வாசிகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றனர். நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இதுக்கு நேரடியாக எங்களுடைய கௌரவ அரசாங்கம், கௌரவ பாராளுமன்ற கௌரவ அமைச்சர் அவர்கள், கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் இதுக்கு நேரடியாக செயல்பட்டு நேரடியாக கரசனை கொண்டு அவரை நேரடியாக வந்து கடற்படையுடன் கதைத்து அந்த காணாமல் போனவருடைய உடலை மீட்பதற்காக கடற்படையினுடைய உதவியை கோரி நிற்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் தயவு செய்து இதை அதாவது நீங்கள் எங்களுடைய தமிழ் எம்பி என்ற அடிப்படையிலே அல்ல தமிழ் அமைச்சர் என்ற அடிப்படையிலே நீங்கள் கடல் தொழில் அமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு வைக்கிறார்கள். தயவு செய்து எங்களுடைய இன்னும் 3 எம்பிகள் இருக்கிறார்கள், தமிழ் ஆளுங்கட்சியிலே 2 எம்பிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த காணாமல் போன உடலை மீட்டு தாரதற்காக அரசாங்கத்தோட கதைத்து கடற்படையின் உதவியுடன் அந்த இதை மீட்டு தரும்படியாக அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவீங்கள் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். புலம்பெயர் உறவுகள் இதை பார்ப்பார்கள், அவருடைய உறவினர்களும் இதை பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. என்னிடம் பல பேர் தொலைபேசி ஊடாக கேட்டு கொண்டார்கள். நேற்றைய நாளிலே தம்பி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய உடலம் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டிருந்தீர்கள். அவர்களுக்கு நான் இந்த காணொலி ஊடாக சொல்லுகிறேன். தனிப்பட்ட ரீதியில் சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த நேரம் வரைக்கும் அவருடைய உடல் இன்னும் மீட்கப்படவில்லை என்பது உறுதி. இது சம்பந்தமாக மருதங்கனி போலீசாரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காமல் வாருங்கள், காணொலிகள் போகலாம். நேற்றைய நாளிலே இந்த காணாமல் போன இந்த சடலத்தை தேடிய வண்ணம் இந்த ஊர் மக்களும் அட்டை தொழிலாளிகளும் சேர்ந்து தேடிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த 2வது நாளாக இந்த தேடுதல் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் எங்களுடைய காணொலிகளை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை வழங்குங்கள். நாங்கள் இது சம்பந்தமாக கடற்தொழில் அமைச்சரிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். கட்டாயம் இதுக்கான ஒரு தீர்வு வெகு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் 2வது நாளாக இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களோடு நாங்கள் அந்த இடத்திலே கடலுக்கு சென்று அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த தேடி கொண்டு போன போட்டுகள் சில போட்டுகள் வருது. பின்னாடி
இரண்டாவது நாளாக இந்த தேடுதலிலே நாங்களும் இந்த இடத்திலே அவர்களுடன் சென்று கடலை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த அவருடைய உடலம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இங்கே கடத்தொழில் மீனவர்கள் கூறி வருகிறார்கள், கடத்தொழிலாளர்கள் மூன்றாவது நாளே அந்த சடலம் சில நேரம் மிதக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அப்படி இருந்தும் ஆனால் அவர்கள் கட்டாயம் தேட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேடுகிறார்கள், கிடைக்கும் என்று. அவரது குடும்பத்தாரும் இந்த தேடுதல் பணியில் ஈடுவார்கள். அவருடைய இந்த மணற்காட்டு மக்கள் மிகவும் ஆர்வத்துடன், இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் இந்த தேடுதல் பணியிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக குறிப்பாக சொல்லப்போனால் அட்டை தொழில் செய்கிறவர்களும் இந்த தேடுதல்களே சுழியோடி தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நீங்கள் இந்த காணொலியூடாக நேரடியாக காணலாம். தேடினீங்களா காலையில இருந்து? ஏதாவது தென்படக்கூடிய மாதிரி உங்க தேடுதலுக்கு என்ன இடைஞ்சலா கிடக்கு? கிழக்கா இருக்கா? அப்ப தண்ணி தெளிஞ்சாதான் இந்த இடத்துல நாங்கள் அட்டை தொழிலாளர் சுழியோடிகளையும் இந்த இடத்தில் நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கடல் தண்ணி கிழக்காக இருக்கிறபடியால் கீழே இருக்கிறதை தெரிய முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் தண்ணி தெளிந்தால் கட்டாயம் தாங்கள் அதை மீட்டெடுப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நாங்கள் நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்குது என்று பார்க்கலாம். நிறைய போட்டுகள் இந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அட்டை தொழில் செய்கிறவர்களும் கடலுக்கு அடியில் சுழியோடி பார்க்கிறார்கள். அந்த இடத்துல கீழே நிற்கிறாங்களா? என்ன மாதிரி நான் ஏதாவது கிடைச்சதா? ஒரு கேஸ் முடிஞ்சுதா? ஒரு சிலிண்டர் முடிஞ்சுதா? எனக்கு தண்ணி தெளிவா இருக்கா? கீழே இங்க உயர்வால தெளிவா இருக்கு. என்ன எடுக்கக்கூடிய மாதிரி வருமா? என்ன மாதிரி? அவங்கள
நேற்றைய நாளிலே காணாமல் போன அந்த அண்ணா கடைசியாக நின்ற இடத்துல தொழில் செய்த இடத்தின் ஒரு குறிப்பை ஒட்டி இவர்கள் எங்களுடைய மீனவர்கள் வந்து இப்படி ஒரு கொடியை போட்டிருக்காங்க பாருங்கள். கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் அந்த கொடியை வந்து அடையாளத்துக்காக இந்த இடத்துல விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இல்லை. இது 2வது கொடியாக, இந்த கொடி வந்து 2வது கொடியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கொடி வந்து 2வது கொடியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி கரை பக்கமாக கீழே கரையில் வந்து இன்னும் ஒரு கொடி அடையாளத்துக்காக பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல வைத்துத்தான் அவர் கடைசியாக நின்று தொழில் செய்த இடம் என்று நம்பப்படுகின்றது. அது உத்தியோகபூர்வமாக தெரியவில்லை. 2வது கொடியை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். தற்போது அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா முழு சுழியோடிகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக எடுத்து ஒரு இடத்திலிருந்து ஒரு பக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே இவர்களை இறக்கி தேடுவதற்காக எல்லா போட்டுகளும் தற்சமயம் ஒன்று கூட போகிறது என்று நாங்கள் சொல்லுகிறார்கள். இணைந்திருங்கள், எங்களுடன் நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 2வது கொடியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அது 2வது கொடியும் அது 1வது கொடியை நோக்கி போகிறோம். இந்த இடத்துல தான் அந்த காணாமல் போனவர் கடைசியாக தொழில் செய்ததாக நம்பப்படுகிறது. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே அந்த அடையாளங்கள் இடப்பட்டிருக்கின்றன என்று நினைக்கின்றேன். யார் இந்த குற்றத்தை புரிந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த குற்றம் புரிவதற்கு முக்கியமாக சட்டவிரோதமான தொழில்களே இங்கே 199% சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த விடயத்தில் முக்கியமாக கடத்தொழில் மீனவர்களுடைய விடயத்தில் நீங்கள் தலையிட்டு எங்களுடைய மீனவர்களை காப்பாற்றும்படி எங்களுடைய மீனவர்கள் கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் விடுகிறார்கள். சட்டவிரோத தொழில்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கான அனுமதிகளை நீக்க கோரியும் இந்த இடத்திலே மக்கள் கூறி வருகிறார்கள். இதற்கான பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் இந்த பகுதி வாழ் மக்கள் முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்று தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இதுதான் அந்த 1வது அடையாளமாக இருக்கிறது. இதுக்குள்ளதான் அந்த காணாமல் போன அந்த அண்ணாவுடைய கடைசியாக தொழில் செய்த இடம் என்று நம்பப்படுகின்றது. சுழியோடிகளுக்கான குடிநீர் தண்ணிகளை இந்த ஊர் இளைஞர்கள் வழங்கி வருகிறார்கள். தயார் நிலையிலே இருக்கிறார்கள் சுழியோடுவதற்காக. தம்பி நீ அவங்களுக்கு அவங்க ரங்கைக்க விடா.
இந்த போட் இந்த படகில இருந்து 2 பேர் வந்து கடலுக்கு இறங்கி இருக்கிறார்கள் தேடுவதற்காக. தம்பி டே அங்கே அடுத்த போட்டில் இருந்து இறங்குறதற்காக சுழியோடிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தம்பியா கூப்பிட்றான் காவிக்கு அங்கால போட்டான். தொடர்ச்சியாக உண்மையிலேயே யாருமே ஒரு ஒரு எக்ஸலண்ட் தான் சொல்லணும். விபத்து யாருமே தெரிந்து கொண்டு செய்கிறவில்லை. ஆனபடியால் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த அட்டை தொழிலாளிகளும் அக்கறையோடு இந்த தேடுதல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. யாருமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்திலே தெரிந்து கொண்டு செய்வதில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர்களும் ஒரு மும்முரமாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை மணி கதை வெட்டுறீங்களாண்ணா? நேற்று அவரோ எனக்கு பின்னால ஒரு அரை மச்சான் கழிச்சு எங்க அத்தான் ஒரு ஆள் தூண்டி இருந்து கூட அவர் வந்து தொடுக்கிறது வந்து வந்து கதை 4 விலை கிடக்குன்னு சொன்னார். அந்த ஒரு டைப்புக்காக நடந்தது. அப்ப அந்த நேரத்துல இவன் போட்டுகள் அதால வந்ததா? அது என்ன பிரச்சனை, நைட்டுக்கு போறதானே. ஓ நாங்க ஓடி போய் கரியால வேலை எடுத்தா கவனிக்கிறேன். அப்படியா நடந்த பிரச்சனை.